காதல் 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 சீரியல்ல இப்ப ஸ்வேதா அர்ஜுன் பேரை சொன்னதுனால அர்ஜுன உடனே போய் வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு வா, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் இப்பவே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அர்ஜுன் என்ன செய்யறதுன்னே தெரியாம உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்பா அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவை கூப்பிடுறாப்புல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணமேடைக்கு வர சொல்லுங்கோ அப்படின்னு ஐயரு ஒரு டைலாக்க விட, இங்க எதை சொல்றதா இருந்தாலும் இப்பவே இங்கேயே சொல்றா அப்படின்னு உடனே நம்ம அர்ஜுன் தயங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனா மது இருந்துகிட்டு இதுதாண்டா சந்தர்ப்பம் அர்ஜுன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. உடனே அர்ஜுன் கிட்ட போய், என்ன அர்ஜுன், அதான் அப்பா சொல்றாங்கல்ல, அப்பா சொல்றதான் நீ கேட்பல, போய் ரெடியாகு அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் அர்ஜுனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் என்ன சொல்றதுன்னே தெரியல. அர்ஜுன் சொல்ல வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க மத்தவங்க எல்லாருமே. இப்ப மத்த அண்ணனும் தம்பியும் அர்ஜுனை வேட்டி சேட்டை கட்டி விட்டுறதுக்காக அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்து தன்னோட அம்மா கிட்ட எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அர்ஜுனோட அம்மா. நம்ம கஸ்தூரி நம்ம ரூட்டி கிளியர்ரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்க நின்னுகிட்டு இருக்கிற மது கிட்ட வந்து அர்ஜுனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு மது கேட்க, அர்ஜுனோட ஃபேஸ பார்த்தாவே நல்லா தெரியுது இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல யாரையோ காதலிக்கிறாராட்டுக்க அர்ஜுனு, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மது கிட்டயே நம்ம கஸ்தூரி கேக்குறாங்க. அப்ப அங்க கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு நான் போய் கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அங்க ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க அந்த ஸ்வேதா உன் பேரை சொல்லிடுமோன்னு பயந்தேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் கிட்டயே நம்ம கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஸ்வேதா உன் பேரை சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப கார்த்தி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, கண்டிப்பா நான் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணுனா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கஸ்தூரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்மளும் அந்த லிஸ்ட்ல இருப்போமோ அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ பின்னாடி தான் கஸ்தூரிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த சீரியல்ல கஸ்தூரி தான் நம்ம கார்த்திக் ஜோடி அப்படிங்கிறது உறுதியா நம்மளால இப்பவே சொல்ல முடியும். இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் மதுவை விரும்புறது கார்த்திக்கு தெரியும் இல்லையா. இப்ப கார்த்திக் கிட்ட இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யறதுன்னு ஐடியா கேட்கிறாப்புல. ஸோ யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம கார்த்திக்கும் சொல்றாப்புல. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து நீ ஓடி போறதுதான் ஒரே வழி. இப்ப யாருமே போய் அப்பா கிட்ட பேசவே முடியாது, அப்பா கிட்ட பேசினாலும் கேட்க மாட்டாரு. இப்பொழுதைக்கு இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாப்புல. இப்ப நம்ம அர்ஜுனோட அம்மா மறுபடியும் வராங்க. நீ போய் ஸ்வேதா கிட்ட பேசுமா, ஸ்வேதா கிட்ட பேசி கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பாரு, ஸ்வேதாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதை கேட்டு நம்ம அர்ஜுனோட அம்மாவும் ஸ்வேதா கிட்ட தனியா பேச போறாங்க. ஸ்வேதா என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.